மயிலாடுதுறையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சீர்காழி சட்டமன்ற தொகுதி மக்களிடையே உரையாற்றி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இந்தியாவில் வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்த அரசாங்கம் எதுவுமே கிடையாது. நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் முதல் ஆண்டு கடுமையான வறட்சி, விவசாயத்தில் கோரிக்கை வச்சாங்க. தங்கள் பயிரிட்ட பயிர்கள் எல்லாம் கருகி சேதமடைந்து விட்டது, பெரும் நஷ்டத்திற்கு உள்ளாகிவிட்டோம், எங்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது 2248 கோடி நிவாரணம் வழங்கியது விவசாயிகளுக்கு. இதெல்லாம் அதிமுக சாதனை. அது மட்டுமல்ல, விவசாயிகள் பம்பு செட்டு 24 மணி நேரம் இயங்கலாம். 1/4/2027 முதல் மும்முனை மின்சார விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி தொகுப்பு கொடுத்தோம். அதே மாதிரி விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் அரசு நேரடி நெல் கொள்முதலத்துக்கு கொண்டு போன உடனே கொள்முதல் செஞ்சு அவர்களுக்கு வங்கியிலே பணம் செலுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்பொழுது என்ன, விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி கொள்முதலத்துக்கு கொண்டு போய் செல்லணும்னா ஆன்லைன்ல புக் பண்ணணும். அப்படியே கொண்டு போனா அங்க திறந்த வெளியில் அடுக்கி வச்சிடறாங்க. அதனால மழை வருகின்ற பொழுது நெல்லெல்லாம் நனைந்து, நெல் மூட்டைகள் நனைந்து, நெல் மணிகள் முளைத்து விவசாயிக்கு பெரும் நஷ்டம். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? மக்களோட ஆட்சி தேவையா? விவசாயிகளை பழி வாங்கிட்ட அரசு தேவையா? அதே போல விவசாயி தொழிலாளி பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். விவசாயி தொழிலாளிகளுக்கு கறவை மாடுகள், விலையில்லா ஆடுகள், நான் ஒரு கோழியும் கொடுத்தேன். நான் விவசாயி, ஏன் கோழி வளர்த்துல என்ன தப்பு? கொடுத்தேன். நமக்கு கிராமத்தில் வாழ்றோம், அதனால என்ன தப்பு? ஏதாவது ஒரு வகையில வருமானத்தை அதிகரிக்க வேணும். அதுக்கு என்னுடைய மனசுல தோணிச்சு கொடுத்தேன். அதுக்கு மேல நம்முடைய கிராம சூழ்ந்த பகுதி அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் 2017-18 நீட் தேர்வில் வெறும் 9 பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது.